கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாள் இந்த ஸ்கைப்பின் மூலமாக நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் இங்கே இருக்கிற சின்ன டீமின் சார்பாகவும் இந்த சபையின் சார்பாகவும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய தேவன். பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒன்று சொல்றேன். நீங்கள் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் சில பேர் இருதயத்தை ரொம்ப தொய்ந்து போன நிலைமையில வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவருங்க. ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் உங்களை அன்போடும் ஆதரித்து நடத்தி வந்த ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு நல்ல நினைவை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கலங்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல வசனம் சொல்லுது ஆகுமா, அவர் கட்டளையிட நிற்குமா. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பார்த்து கட்டளையிடுறாரு. நடக்க வேண்டியதை நடத்தி முடிப்பார் ஆண்டவர். அதனால ஒரு காரியத்தை குறிச்சும் கலங்காதீங்க, ஒரு காரியத்தை குறிச்சும் அஞ்சாதீங்க. கர்த்தரை துதிப்பது தாங்க மேன்மையான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே சரியா இருக்குங்கிறதுனால நான் கர்த்தரை துதிக்கல. எனக்கு மேல கர்த்தர் இருக்கிறாரு, அப்பா எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு நான் துதிக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எவ்ரிதிங் இஸ் தேர்னு சொல்றதுனால நம்ம கர்த்தரை துதிக்கிறது இல்ல. எவ்ரிதிங் இஸ் தேர்ங்கிறதுனால இல்ல, எல்லாம் இருக்குங்கிறதுனால அல்ல. என்னுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கலாம். I might lack some things, I might lack certain things, but doesn't matter. I will still praise because I know God is with me. என்னோடு தேவன் இருக்கிறபடியால் அவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. I will praise him at all times. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்றைக்கு உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக as you know, நமக்கு நம்முடைய சபை விசுவாச தேவ சபை லிவர்பூல் பிரான்ச்ல இருந்து தான் இப்பொழுது இந்த நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு செய்யப்படுகிறது. So I welcome you again on behalf of FCM Liverpool. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Again I know people from Stoke-on-Trent, people from Manchester and people from different places. பல இடங்களில் இருந்து இந்த நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் இன்னைக்கு புதிதாக எங்களுடைய சபையின் மத்தியில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் நான் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். There is no doubt about it. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்ல போகிறேன். முதலாவது காரியம், அவர் ரெகுலர் பிரேயர்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கைப்ல எவ்ரி டே தேர் ஆர் பிரேயர்ஸ் ஹேப்பனிங். ஓகேவா? நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லணும். See, and அந்த எவ்ரிடே பிரேயருக்கு பல இடங்களிலிருந்து, நாட் ஜஸ்ட் இன் UK, in different places people are joining us. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கட்டாயமாய் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீங்கள் take every opportunity. Every day there is a prayer from 8 to 9. 3 different places. மூன்று குழுக்களாக நாங்கள் every day 8 to 9 we are praying. ஓகேவா? we are praying together. வருகிறவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். So 1 hour every day there is prayer happening. So if you are not part of any of those 1 hour prayers, please drop in a message. நீங்க அந்த ஸ்கைப்ல நீங்க இருக்கும்போதே அந்த சாட்ல உங்களுடைய பேரை போட்டு உங்களுடைய டீடைல்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா அதற்குண்டான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நான் அதை ஒழுங்கு செய்யலாம். அதனால please do let me know your Skype ID and your name. அந்த டீடைல்ஸ் என்ன டீடைல்ஸ்னு போட்டீங்கன்னா I can give you the நான் உங்களுக்கு அந்த டீடைல்ஸை பின்பாக உங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இந்த அட்மின் டீம்ல இருந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது தவிர other than that we have Bible study every Thursday. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமக்கு இப்ப பைபிள் ஸ்டடி நடந்து வருகிறது. and so please join in the Bible study. evening it starts about 6:50 அந்த மாதிரி 7 o'clock actually it starts. 8 o'clock அது முடியுது. 1 hour Bible study. We have been reading through a lot of things and now we have come to the book of Joshua. யோசுவா புத்தகத்திலிருந்து நம்ம இப்ப சில காரியங்களை we are learning from the book of Joshua. ஆகையால் I encourage you to please join in the Bible study as well. And other than that, நமக்கு every Saturday youth are gathering together and every Saturday from 5:30 to 6:30. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும், and நான் சொல்ற இந்த டைம் எல்லாமே UK டைம், ஓகேவா? பிரிட்டன் டைம். ஸோ நீங்கள் மற்ற இடத்துல இருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு just please note, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு, இந்தியா ஸ்ரீலங்கால இருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு, மற்ற இடத்துல இருந்து please note this is I'm talking about இங்க UK டைம் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். UK டைம் ஈவினிங், every Saturday evening 5:30 to 6:30, 5:30 இருந்து 6:30 வரைக்கும் youth are joining together and getting together and they are all praying together.
சிலர். ஆகையினால தட்ஸ் a very great blessing. அதனால ப்ளீஸ் டூ ஜாயின். அது மாத்திரமல்ல, எவ்ரி செகண்ட் வீக், அதாவது கம்மிங் சாட்டர்டே இஸ் செகண்ட் சாட்டர்டே, we have a special youth prayer. and வருகிற சனிக்கிழமை இரண்டாவது சாட்டர்டே நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் we have a special youth gathering. all of this is happening in Skype now. எல்லாமே இப்பொழுது ஸ்கைப்ல தான் நடந்து வருகிறது. அதனால I encourage you, please join, make use of this opportunity. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா இருக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னா, come on, encourage them to join these things. it is very great blessing. உண்மையாய் ஒரு சில காரியங்களை வருகிற நாட்களை நான் உங்களுக்கு சொல்றேன். they have been doing a lot of things together and I'm so happy for what God is helping, what God is doing through us. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெரிதான காரியங்களாக இருக்கிறது. அதனால கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், பெண்கள் ஜெபம், அதே போல் லேடிஸ் ப்ரேயர் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். லேடிஸ் ப்ரேயர் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். உங்களுக்கு இப்போ என்னுடைய சவுண்டு கேட்கும், இப்போ உங்களுக்கு என்னுடைய படமும் தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ லேடிஸ் ப்ரேயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஆஸ் வெல். ஸோ கம்மிங் சாட்டர்டே ஆஃப்டர்நூன், அதே மாதிரி யூத் ப்ரேயர் நடக்கிற அதே டைமில் கம்மிங் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 3 PM to 5 PM, 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் லேடிஸ் ப்ரேயர் இருக்குது. ஸோ ஆல் த லேடிஸ் ஆஃப் த சர்ச் அண்ட் ஆல் த லேடிஸ் ஃப்ரம் எவ்ரிவேர், ப்ளீஸ் கம் டுகெதர் அண்ட் ஜாயின். காலங்கத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. திரும்ப நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன். அண்ட் இப்போ கடந்த முறை நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணதை பார்த்தேன். so many of you joined, very good, well done, but more of you come. and அதே மாதிரி மற்றவங்களையும் கூட்டி கொண்டு வாங்க, அவர்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். so if you have a need, definitely send your prayer request. அந்த லேடிஸ் பிரேயர்ல உங்களுக்காக நிச்சயமா ஜெபிப்பாங்க வருகிற சனிக்கிழமை. அந்த காரியம் இது எல்லாமே நமக்கு இந்த குரூப்ல உங்களுக்கு இந்த மெசேஜில் வரும். ஒருவேளை பாஸ்டர் நான் அந்த குரூப்ல இல்ல, எனக்கு அந்த டீடைல்ஸ் கிடைக்கும்படியாய் செய்யுங்க, நாங்கள் அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறோம் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்கைப்ல அந்த சாட்னு இருக்கும், அந்த சாட்ல அனுப்பி உங்களுடைய ஸ்கைப் ஐடி என்னன்னு சொல்லி, உங்களுடைய ஸ்கைப் ஐடி, உங்களுடைய பெயரை நீங்கள் போட்டீங்கன்னா அதற்குண்டான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஓகேவா? கர்த்தர் நல்லவர். and finally one more thing, very important thing is Sunday school. Sunday school நமக்கு every Sunday காலையில 9:45 ஆரம்பித்து, from Sunday school from morning 9:45 to 11 o'clock, every week Sunday school is happening and 3 classes are happening now on Skype. it's been going very well by God's grace. ஆண்டவருடைய கிருபையினால ரொம்ப ஆசீர்வாதமாய் போய் கொண்டிருக்கிறது. அநேக டீச்சர்ஸ் அதற்கென்று பல விதமான பிரயாசங்களை பட்டு தான் அந்த சண்டே கிளாஸை ஆன்லைன்ல கொண்டு வருவதுங்கிறது இஸ் நாட் an easy thing. so lot of content. so please encourage your children. இதுல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஜாயின் பண்றாங்க, பல இடங்களில் எங்கெங்க இருந்தோ ஜாயின் பண்றாங்க. சில நேரத்தில் நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் இதுல இருந்து ஜாயின் பண்ணல. சின்ன பிள்ளைகளுக்கு தனி கிளாஸ் இருக்குது, மிடில் இன்டர்மீடியட்டுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்குது, சீனியர் பிள்ளைகளுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்குது. so Sunday school is happening. encourage your children to join those things. இருக்கிற காலத்துல தான் இருக்கிற காரியத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால we don't know when this is going to stop as well. we don't know, இல்லையா? நமக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, ஆமோஸ்ல வாசிக்கிறோம், என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடையாத நாட்கள் வரும். the days will come when you will not be able to hear the word of God, and that day if you look back and think I wasted all my time, there is no point. time once gone will never come back. நேரம் ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னா, காலம் கடந்து போயிடுச்சுன்னு சொன்னா திரும்ப வராது. அதனால I encourage you, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஜாயின் பண்ணுங்க. and நம்முடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமும் இந்த முறை நமக்கு எவ்ரி டைம் வி ஹேவ் செகண்ட் வீக் செகண்ட் சாட்டர்டே நமக்கு டிசம்பர் செகண்ட் சாட்டர்டே நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் வி ஆர் திங்கிங் அபவுட் டூயிங் தட் ஆன் ஸ்கைப் அகெயின் ஆன்லைனில். வி ஆர் லுக்கிங் டு டூ தட் கமிங் செகண்ட் வீக் ஆஃப் சாட்டர்டே as well, which is I think 12th of Saturday. நமக்கு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நமக்கு ஆன்லைனில் இருக்கும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, உங்களுடைய பிள்ளைகளை நல்லா உற்சாகப்படுத்துங்க. எவ்ரி சண்டே ஸ்கூல் தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நவ். தே ஸ்டார்டட் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நான் ப்ராக்டிஸ், பாட்டு, டான்ஸு, அதே மாதிரி எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அண்ட் யூத் ஆல்சோ யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் சம். ஐ திங்க் மிச்சவங்கலாம் ஓகே, ஆனால் இந்த யூத்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் யூ கேன் கம் ஆன், யூ கேன் டூ இட் அண்ட் கம் டுகெதர். அதே மாதிரி இப்போ சாரீஸ் எடுக்கிறவங்க, பெண்கள் சாரீஸ் எடுக்கிறவங்க, ஒரே கலரில் சாரீ எடுக்கிறவங்க தடார்னு எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் பார்த்து சாரியை வாங்கிடுங்க, அதை போட்டு ஒரு பாட்டை பாடிடுவோம். எல்லாம் ஸ்கைப்பில் நடக்க போகுது, கமிங் செகண்ட் வீக் நடக்க போகுது. அதனால ப்ளீஸ் எல்லாம் எவ்ரிபடி கம் ஆன், எல்லாம் என்கரேஜ். எல்லாம் இங்கே 2 பேர் யூத் இருக்கிறாங்க, 2 பேர் எல்லாருமே யூத் தான் சொல்லலாம். பட் எனிவே ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ப்ளீஸ் கம் ஆன், எல்லாருமே என்கரேஜா இருக்கணும். அதே மாதிரி நான் அண்ட் அகைன் இப்போ யாரு நம்ம இந்திரா ஆண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்திரா ஆண்டி, பாஸ்கர் பிரதர் மட்டன் கறி பார்சல் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் மிஸ் ஆகிடும். அதனால யூஸ்வலி நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கணும். அதனால ஸோ எவ்ரிபடி பி ரெடி, ஓகேவா? நல்ல கம்மிங் செகண்ட் சாட்டர்டே நமக்கு இருக்கும். சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஐ வாண்டட் டு மேக் சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பிஃபோர் ஐ கோ இன்டு தி வேர்ட் ஆஃப் காட், ஓகேவா? ஸோ சும்மா என்னன்னு சொன்னா, see, God is so good, so use the opportunities in all this. If you want your children to take part in any of the Sunday school
activities, or if you want your children to take part in our Christmas program, please again drop your details in. உங்களுடைய details அதில் போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. So please do let us know, and we can join your kids as well into Sunday school program. அவங்க வந்து அந்த ப்ரோக்ராமை செய்வாங்க in Skype. So be ready. Watch out for all the things and join in. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆமென். ஒரு விசை கூட தலைகளை வணங்கி நம்ம யாவரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தலைகளை வணங்கி ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு விசை நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you for giving us this opportunity, this privilege to come in your presence. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் கூடி வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in the name of Jesus we pray. Amen. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வேதத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய செய்தி, தேவனுடைய வார்த்தை, எந்த பகுதியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய கைகளில் வாங்கினதை ஆண்டவருடைய கைகளில் திரும்ப கொடுப்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். Giving unto the Lord what he has given unto us. தேவன் நமக்கு தந்தவைகளை அவருடைய கைகளில் கொடுப்பது பெரிதான ஒரு பாக்கியம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், Acts chapter 20 verse 35 says this: It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது பெரிதான ஆசீர்வாதம். And I'm constantly telling you, doesn't mean that God doesn't give you anymore. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். He delights in blessing his people. ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைகிறது அல்ல. That is a part of our life, and it is more greater blessing to give back what we received. அவரிடத்திலிருந்து பெற்றதை அவரிடத்தில் திரும்ப கொடுப்பது இன்னும் பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனுடைய ஆதாரமாக, இந்த செய்தியினுடைய ஆதாரமாக நம்ம பார்க்கிற வசனம் என்னன்னு சொன்னா, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 1 Chronicles chapter 29 verse 13 and verse 14. அது இப்படியாய் சொல்லுகிறது: Now our God, we give you thanks and praise your glorious name, but who am I and who are my people that we should be able to give as generously as this? Everything comes from you, and we have given you only what comes from your hand. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்கிற இந்த செய்தியினுடைய அடிப்படையாய்த்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது, முதலாவது உங்களுக்கு நான் சொன்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பித்து கொடுத்து, இயேசு கிறிஸ்து கெத்செமனேல செய்த ஜெபம், அதாவது சிலுவையில் அவர் ஜெபித்த ஒரு வார்த்தை என்ன சொன்னார் என்று சொன்னால், 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்று சொல்லுவார்கள். அவர் சிலுவையில் பார்த்து சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, into your hands I commit my spirit. அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், that is not something that Jesus said for the first time. அது ஒவ்வொரு இஸ்ரவேல்ல வாழ்கிற பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவி தேவனால் தரப்பட்டது. ஆவி எதை குறிக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கும். Spirit represents our life. ஏன்னா when God breathed his spirit into Adam, அவருடைய nostrils, he became a living soul என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா ஜீவனை தந்தவர் தேவன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். This life is something that you gave me and I commit my life back into your hands. உம்முடைய கைகளில். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற வாழ்க்கை அது ஒரு பாக்கியம். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறதான இந்த life, the life that we have received from God is such a great blessing. Yes, but it is such a great blessing. It's more of a blessing to give this back in the hand of God. ஆண்டவருடைய கைகளில் அதை திரும்ப கொடுப்பது இன்னும் அதிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும். And what is giving our life back to God? ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி கொடுப்பதுனா என்ன? What it is all about? அப்படினா என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கொடுப்பதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது I've been telling you a few things. நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு இப்ப நேரம் இல்லை. I'm just going to give you the headings. ஓகேவா? முதலாவதாக நம்ம வந்து it is easy to remember if you remember the character. ஓகேவா? எந்த கேரக்டர் குறித்து சொன்னேங்கிறது நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அதை நினைவில் வைப்பது ஈஸி. முதலாவது we talked about Mary. மரியாளை குறித்து பார்த்தோம். மரியாள் என்ன தேவனுக்கு கொடுத்தாங்க? She gave her will. Otherwise she gave her free will. In other language she gave her freedom. தன்னுடைய சித்தத்தை அல்லது தன்னுடைய சுயாதீனத்தை அல்லது தன்னுடைய சுதந்திரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். தேவனிடத்திலிருந்து தான் பெற்றோம் இந்த சுயாதீனத்தை. we received this from God and that's a great blessing நமக்கு. ஏன்னா that is what differentiates us from animals இல்லையா? மற்றவர்களை விட நம்மை வித்தியாசப்படுத்துகிறது நம்முடைய will, free will தான் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறது. but it is even great blessing to give it back to God. இவைகள் எல்லாம் YouTubeல இருக்கிறது. so if you want to go you can look at FCM Liverpool page. YouTubeல போய் நீங்கள் FCM Liverpool னு போடிங்கன்னு சொன்னா இதைகளை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய ரெக்கார்டிங் எல்லாம் அதுல இருக்கிறது. ஓகேவா? so that we start நம்ம பார்த்தது என்னன்னா முதலாவது giving our lifeல முதல் காரியம் என்னது? giving our free will back to God. மேரியை குறித்து பார்த்தோம், மரியாளை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தது ஆபேலை குறித்து பார்த்தோம். we looked at Abel இல்லையா? ஆபேலை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் giving our best to God. ஆண்டவருக்கு நம்முடைய சிறந்ததை கொடுப்பது என்பதை ஆபேலுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம் தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். we looked at the life of David. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா தேவனுக்கு நம்முடைய வருமானங்களை, செழிப்புகளை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செழிப்புகளை தேவனிடத்தில் திரும்ப கொடுப்பது. to give our wealth back to God. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெல். ஆண்டவர் சொல்றாரு பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. the gold is mine and the silver is mine. ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதை திரும்ப தேவனிடத்தில் கொடுப்பது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் வாசிக்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில வந்து விழும்படியாய் போடுவார்கள். so in order to understand what God is trying to do, you need to know, it's an act of faith னு உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தாது. it's not about how much you give, it's about not about who you give to, it is about your faith. on the basis of faith நான் சொன்னேன் you have two responsibilities in giving. என்ன responsibility? one, your responsibility towards your church. உங்களுக்கு என்று தேவன் தந்திருக்கிற அந்த சபையை குறித்து. and இந்த church னு சொல்லும்போது the Levites in the church, அந்த சபைக்காக முழு நேரமாய் வேலை செய்கிறவர்களை குறித்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதே போல உங்களுடைய சபையில் இருக்கிற மற்ற குடும்பங்கள், other families in the church. so when I talk about church is not about just about okay ஆண்டவருக்கு கொடுத்தேன். no, the church ஆண்டவருக்கு கொடுப்பதுனா என்ன? to give to your church. உங்களுடைய சபைக்கு கொடுப்பது. உங்களுடைய சபைக்கு கொடுப்பதுனா என்ன? அந்த சபையில இருக்கிற லேவியன், அதாவது முழு நேரமா இருக்கிறவர்களை ஆதரிக்க வேண்டிய responsibility. it's not about if you do or don't do, God will take care of it, but we have a responsibility. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மாத்திரமல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் we are all part of one body. எனக்கு இந்த கைக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா இந்த கை அதுக்கு உதவி செய்யும். இந்த என்னுடைய மூஞ்சி முகத்துல ஒரு பாலை தூக்கி எறிறாங்கன்னு சொன்னா இந்த முகத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய கைகள் வரும். இல்ல என்ன ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஜாலியா சொன்ன, ஒரு நாய் துரத்துதுன்னு சொன்னா இந்த ரெண்டு காலும் உற்சாகமா ஓடும். ஏன் அப்படின்னு சொன்னா it is all part of the body. so we all support and function and we all என்ன எதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய. அதே மாதிரி தான் you have a responsibility in the church அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சபையில் இருக்கிற குடும்பத்தின் மேலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். and the church also has a responsibility of the society. இந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய சபைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து பெற்றதை தேவனிடத்தில் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. the society, நீங்க சொசைட்டியை மறக்க முடியாது. நானும் நீங்களும் இந்த சமுதாயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் நம்மை நிரம்பி வழிய செய்கிறார், நமக்கு அதிகமானதை தருகிறார். நமக்கு அவர் தந்ததை அவரிடத்தில் தர தேவனிடத்தில் நானும் நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லி போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? this day today we are going to look at one more thing. இன்றைக்கு நாலாவதாக இந்த சீரிஸ்ல நாலாவது தலைப்பாக இன்னொன்றை பார்க்க போகிறோம். யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்க போகிறோம். we are going to look at apostle Paul. முதலாவது வாசிக்கலாம். முதலாவது வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். நீங்க எல்லாரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே
தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. கவனமா பார்க்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டார், எதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று அவர் சொல்லும்போது, இதற்காகவே அப்படிங்கிறார். எதற்காகவே? இந்த சாட்சியை, இந்த நற்சாட்சியை, கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்சாட்சியை சொல்லுவதற்காகவே அவர் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும், அதாவது அவர்கள் போதகம் பண்ணுவதற்கு நியமிக்கப்பட்டவராகவும் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எதற்காக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப தேவனுக்கு நம்ம ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்ம என்னுடைய தலைப்பு. சரியா? we know what this subject is. The subject is giving back something to God. And giving back something to God ல பவுலை குறித்து பார்க்கிறோம். What did Paul give back to God? பவுல் கர்த்தருக்கு எதை திரும்ப கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இல்லையா? அந்த இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, who wants all people to be saved and to come to the knowledge of the truth. நீங்க அதல வாசிக்கும் போது, he wants everyone to be saved and come to the knowledge of the truth of the Lord. And for this purpose I was appointed a herald and an apostle. And for this purpose, எதற்காக? இந்த எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ங்கிறதுக்காக, everyone should be savedங்கிறதுக்காக, everyone should receive the gospelங்கிறதுக்காக he became a herald. இல்லையா? And he became a herald and an apostle to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்ப தேவனிடத்திலிருந்து ஒன்றை பவுல் பெற்றார், அதை தேவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். Apostle Paul, he received something from God and he committed his life to give back what he received to God. What was it என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Read another verse for me. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் துரிதமாய் வாசியுங்கள். தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரமானது. ஆமென். பாவிகளை ரட்சிக்க, ஆமென், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று பவுல் சொல்றார். அதுல பிரதான பாவி நான் என்கிறார். யோசிச்சு பாருங்க. முதலாவது அவர் சொன்னார், தேவனுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறாரா? What is he giving back to God? He is giving back to God something. You know what? He committed his life to sharing the gospel so that people may be saved. ஏன்னு சொன்னா, he was once a person who was a sinner. சொல்றாரு, பிரதான பாவி நான். இன்றைக்கு பல நேரத்தில் நம்ம when we look at our own lives, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது we always think, நம்ம சில நேரத்தில் நம்ம மறந்து போயிடுவோம் நம்முடைய பழைய வாழ்க்கையை. நம்ம மற்றவங்களை பார்த்த உடனே உடனடியா நமக்கு ஞாபகம் இருந்தா, ஐயோ எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா அப்படிமோ. இல்லை, நல்ல கவனமா பாருங்க. ஒரு காலத்தில் நாமும் பாவிகளாக இருந்தோம்.
நானும் நீங்களும் தேவனற்றவர்களா இருந்தோம், நானும் நீங்களும் தேவன் அறியாதவர்களா இருந்தோம். வேதத்துல வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்படின்னா பவுல் சொல்லுகிறாரு, I received something from God and I want to give it back to God. நான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றேன், அதை தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதை பெற்றாராம்? He received salvation from God. You know what? In the form of the grace of God. தேவனுடைய இரக்கத்தை அவர் பெற்றார், தேவனுடைய கிருபையை அவர் பெற்றார். தேவ கிருபையை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் தாம் பெற்ற கிருபையை தேவனுக்கு திரும்ப தரணும்னு நினைக்கிறார். நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. Today's topic is giving the grace that we received from God back to him. நாம தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபையை திரும்ப தேவனிடத்துல கொடுப்பது. Today we are going to look at what? Grace, receiving. அப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அப்படி இருந்தேன்ப்பா, நான் தூஷிக்கிறவனா இருந்தேன்ப்பா, நான் துன்பப்படுத்துறவனா இருந்தேன்ப்பா, நான் தேவனை அற்றவனா இருந்தேன்ப்பா, நான் தேவனுக்கு விரோதமா நின்னேன்ப்பா. ஆனா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தால் அதில் பிரதான பாவி நான். என்னிடத்தில் காண்பிக்கப்பட்ட இரக்கத்தை நான் எல்லாரிடத்திலும் காண்பிக்கும்படியாக, என்னிடத்தில் விளங்கின தேவ கிருபையை நான் எல்லாருக்கும் விளங்க பண்ணும்படியாக I received this salvation and I work day and night and I work every single day of my life. ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக. எதற்காக? In order to pay back what I received from God. எத்தனை பேர் சொல்ல முடியும்? I want to pay back what I received from God. தேவனிடத்திலிருந்து நான் பெற்ற கிருபைக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 8 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:8 படுவதாக. பாருங்க, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். And last of all he appeared to me also as to one abnormally born. பவுல் தன்னை பத்தியே சொல்றாரு, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? He received something from God. புரியுதா? கவனமா பாருங்க, என்னத்தை பெற்றார் இவரு? He received the mercies of God. He received the grace of God. தேவனுடைய இரக்கங்களை பெற்றார், தேவனுடைய கிருபைகளை பெற்றார். and அவரை பத்தி அவர் சொல்லும்போது, you know what he is talking about? He says, and last of all he appeared to me also as to one abnormally born. I was not normally born. I was not normally born. I was against his gospel. நான் அவருடைய சுவிசேஷத்துக்கு புறம்பா இருந்தேன். I was not to be loved. நான் அவரால் நேசிக்கப்பட கூடாதவனா இருந்தேன். But now I look as if I am abnormally born because I shouldn't have been born. ஆனா தேவன் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி தேவ கிருபையை சொல்லி அதை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்னொரு வாசிங்க, வேற ஒருத்தர் வாசிங்க. இப்ப 10வது வசனம் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பார்த்தீங்களா? நான் இருப்பது யாரால இருக்க? அவருடைய கிருபையினால. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்ன சொல்றாரு தெரியுமா? And his grace to me was not without effect. No, I worked harder than all of them. என்ன சொல்றாரு பாருங்க. சோ 8வது வசனத்துல வாசிச்சோம், அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். As to one who was abnormally born, he appeared to me as well. But now because I received this grace, but the grace that he gave me was not without effect. ஆமென். எத்தனை பேர் சொல்றது புரியுதுங்க? ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவா இல்ல. என்கிட்ட அவர் கொடுத்துட்டாரு கிருபையை, நான் அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணாம வச்சுக்கலப்பா, நான் அந்த கிருபையை திரும்ப கொடுத்தேங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பக்கத்துல ஆளை தட்டி சொல்லுங்க, புரியுதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It is very very important to understand what Paul was trying to convey there. 10வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, அந்த கிருபையே என்னை அப்படி செய்ய வச்சதுங்கிறார். அந்த கிருபை தான் செஞ்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கிருபையை திரும்ப கொடுப்பதற்கு கிருபையே எனக்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவன் யார் தெரியுமா? You know who is the one who has received the grace of God?
who has the grace of God, and அந்த grace, அந்த கிருபை என்ன தெரியுமா செய்து? The grace of God, அந்த கிருபை என்ன செய்துன்னு சொன்னா, it works in you so that you are able to take this grace to others around you. தேவனிடத்திலிருந்து பெற்றதை தேவனிடத்தில் கொடுப்பது. ஹalleluya. அவர் சொல்றாரு, the grace that was given me was not without effect. No, I worked harder than all of them. Today the question is, so many times we make excuses, right? So many times we say, no, he's making me work very hard. He's making me, I am the only one. Do I have to do this? Is it only me who has to be like this? நான் தான் இப்படி இருக்கணுமா? நான் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணுமா? Yeah. Why do I have to work harder than anybody else? I'm telling you today, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, today understand this is very important. You know what? The grace in you makes you work very hard. It's not, see, யார் தெரியுமா உண்மையாவே work hard பண்ணுவாங்க? You know some who will work hard in the kingdom of God? You know who will work hard? யார் தெரியுமா hard work பண்ணுவாங்க? யார் தெரியுமா ஓயாது பிரயாசப்படுவாங்க? யார் தெரியுமா புலம்பாம பிரயாசப்படுவாங்க? இன்னைக்கு ஊழியம் பண்ற பல பேருக்குள்ள உற்சாகப்படுத்தி ஊழியம் பண்ண வைக்கிறதுக்குள்ள படாத பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொருத்தருக்கும், you know what, everybody needs a seat and everybody needs a position. That is what everybody. No, Paul did not look for a position. He did not go and try to get himself accepted amongst the 12 disciples. 12 சீஷர்களோடு கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டாதான் ஊழியம் பண்ணுவேன் நின்னாரா? இல்ல. You know what Paul did? பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் தேவனிடத்தில் கொடுக்கணும். I worked harder than anybody else. Hallelujah. 3.5 வருஷமாய் அவரோடு இருந்த சீஷர்களை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்துக்கு பெரிய பிரச்சனையே இந்த பவுல் தான் வாங்க. அவர் இல்லைன்னா இந்த மாதிரி கிறிஸ்தவம் பரவி இருக்காதுன்னு. ஏன் தெரியுமா? தான் பெற்றுக்கொண்ட இந்த இயேசுவை, தான் பெற்று அடைந்த அந்த கிருபையை, ஏன்னா he was the one who was he saying himself that I looked as if as one was abnormally born. I was not naturally born, brother அப்படிங்கிறாரு. நான் சாதாரணமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே கூடாது பிரதர். அந்த நினைவு உங்களுக்குள்ள இருந்தா, you know what, you will not look for anybody else to push you, you will not look for anybody else to encourage you, you will not look for anybody to soap போட்டு தேய்க்க தேவையில்லை. நானும் நீங்களும் ஓடிக்கொண்டே இருப்போம் without complaining and without looking for any recognition. எந்த ஒரு தேவையும் இல்லாம ஓடிக்கொண்டிருப்போம். The reward is from the Father, but the reward is already given, that is your salvation. Hallelujah. இதுக்கு அப்புறம் கிடைக்க போறது ரிவார்ட் இல்ல, ஆல்ரெடி உனக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் உன்னுடைய மகத்தான கிருபை. அந்த கிருபையை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் அந்த கிருபையை தேவனிடத்தில் தரும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பெற்றுக்கொண்டதை நானும் நீங்களும் வெச்சு வாங்கி அதை சாப்பிட்டு உட்கார்ந்து வைத்த வளர்க்கறது இல்ல. கிருபையை திருப்பி தேவனுக்கு கொடுக்கும்படியாக ஓடி பிரயாசப்பட்டு உழைப்பது தான் தேவனுக்கு பெற்ற கிருபையை திரும்ப கொடுப்பது. To give it back into his hand is about working very hard. Hallelujah. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஆமென். ஹalleluya. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Do you understand? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Look at Acts chapter 9. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. என்ன வசனம் சொல்லுது? 5வது வசனம் முதலாவது வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு பாருங்க, அதற்கு என்னது? அதற்கு கர்த்தர் என்ன சொன்னாரா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இயேசு முதலாவது பவுல் ஆண்டவர் அறியாத பவுலுக்கு தேவன் தரிசனமானார். தரிசனமான போது முதல் காரியம் அவன் திகைத்து நிற்கிறான். அவன் நடுங்கி திகைத்து நிற்கிறான். ஆண்டவரே என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் திகைத்து நிற்கிறான். அவன் பயத்துல ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. You know what Jesus said? Who are you ன்னு சொன்னோம். He said, who are you Lord ன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், Jesus. You know what the next question was? Beautiful it is. NIV பைபிள்ல அந்த வசனத்தை இப்ப எடுத்துட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா KJV பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா there is a 6th verse. You know what the 6th verse is? 6வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? Lord, what do you want me to do? You won't find this in NIV Bible. தமிழ் பைபிள்ல இருக்குது. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். See, the first question was, who are you? And he got an answer. And the second question is, what should I do? இன்னைக்கு பல நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை, அதாவது you have received a revelation that Jesus is Lord. நீங்க யார் ஆண்டவரேன்னு கேட்டீங்க, இயேசுன்னு சொல்லிட்டாரு. அதோட வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அது முதல் பகுதி.
அது நல்லதுதான், அது ஆசீர்வாதம் தான். இயேசுவை பெற்றுக்கிறது பெரிதான ஆசீர்வாதம். அந்த இன்னும் இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலையா, இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா? நான் சொல்றேன், ஒரு காலத்துல நான் ஒரு ஆண்டவரை அறியாதவனா இருந்தேன். கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை ரட்சித்தார். இன்றைக்கு அவருடைய கிருபைனால தான் நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறனோ அத்தனையும் அவருடைய கிருபை என்று தான் சொல்ல முடியும். கர்த்தரை நம்பி வந்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஆனா அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? நம்ம பல நேரத்தில் கேட்காத ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? பவுல் பெற்றுக்கொண்டதோடு நிக்கிறவர் அல்ல. பெற்றுக்கொண்டு I want to do something for you. நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றதை தேவனுக்கு கொடுக்கிறவர்கள்? எத்தனை பேர் தேவனுக்கு பெற்றுக்கொண்டதை? அப்ப how many of you are asking, what do you want me to do? So many times we want God to do A, God to do B, God to do C. ஆண்டவரே எனக்கு இந்த சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு திருமணம் வேணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட. See, I'm not telling that God will not do all that. I'm not telling that it is not right to pray like that. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. But that is just one part of the coin. அது ஒரு பக்கம், ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம். You know what the other side is? What can I do for you? நான் உமக்கு என்ன செய்த ஆண்டவரே? How many of you understand? தேவனிடத்திலிருந்து பெற்றதை தேவனுக்கு கொடுப்பது பெரிதான ஒரு பாக்கியம். பவுலுடைய வாழ்க்கை, அவன் பெற்றதோடு நின்றிருந்தா, ஒரு மனுஷன் தூசிக்கிறவனா இருந்தா, அவன் ரட்சிக்கப்பட்டான்னு முடிஞ்சு போயிருக்கும். அவனுடைய பேர் இன்றைக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்குமா பட்டிருக்காதான்னு கூட தெரியாது. ஆனா அவன் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய, அந்த கிருபையை திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கான ஆதாரமாக சுவிசேஷம் அறிவிக்காத ஒருவனால் சத்தியத்தை சரியான முறையில் சொல்லவே முடியாது. சுவிசேஷம், because we see, எத்தனை பேர் வேணாலும் philosophy பேசலாம். I'm telling you, philosophy so many people can speak, but gospel, and you know what, to teach about God you need to have, you know what, to understand the pain of a crushed soul. ஒரு வேதனைக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மாவினுடைய வியாகுலத்தை உணர்ந்தவனான் தான் அந்த உணர்ந்து இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. He will go and he will know the pain, and that is what ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பவுலுடைய வார்த்தைகள் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, I am asking you, I am not telling that you are not preaching the gospel. I am not telling that you are not doing what you need to do. But you know what, two things are very very important. அவர் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். Hallelujah. நான் என்ன செய்ய சித்தமா, that is the only intention of his heart. அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருந்தது. Today we have gospel telling as a part of our life, but that was his life. That is what is giving the grace back to God means. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நான் இன்னும் சில காரியங்களை சொல்லணும்னு சொன்னா, there are so many other things. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 116 12 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் குயிக்கா போறேன். சங்கீதம் 116 12 இருந்து 14 பார்க்கிற பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். What shall I return to the Lord for all his goodness to me? What shall I return to the Lord for all his goodness to me? I will lift up the cup of salvation and call on the name of the Lord. I will fulfill my vows to the Lord in the presence of his people. Hallelujah. How can I return back to God what I received from him? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை எப்படி தேவனுக்கு திரும்ப கொடுப்பது? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, to take the cup of salvation, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, to call on the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன். ஒன்று. The part 2 is, என்னுடைய பொருத்தனைகளை எல்லாருக்கும் முன்பாக, என்னுடைய பொருத்தனைகளை எல்லாருக்கும் முன்பாக நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. I will fulfill my vows to the Lord in the presence of all his people. அப்படினா என்ன அர்த்தம்? I will give back what I received from him. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வினோதமா பார்க்கலாம். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? What do we need to do? இன்றைக்கு
See, if I preach about God will give you so many things, உங்களுக்கு இதெல்லாம் தருவார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது, that is easier to preach as well and that is easier to listen as well. நான் உங்களுக்கு தேவன் இதை செய்வார், இதை தருவார்னு சொல்லும்போது அதை சொல்றதுக்கும் பிரசங்கம் பண்றதும் ஈஸி, அதை கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸி. ஆனா நீங்க பெற்றதை கொடுக்கணும்னு சொல்லும்போது it becomes difficult to preach and difficult to listen to as well. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? But that is what is the meaning of salvation. That is what is the meaning of a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல, பெற்றுக்கொண்டதை திரும்ப கொடுப்பது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? நீங்கள் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டீங்க, நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தீங்க, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீவன் தகுதியற்றவன் என்று சொல்லி நியாய தீர்த்து கொண்டிருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கல. இவன் கெட்டவன் இவன் நல்லவன் சொல்லி மார்க்கு போடுறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. அப்படிப்பட்டவர்களையும் நேசித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை, நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டது போல அவர்களுக்கும் கிறிஸ்துவை கொடுப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting your life, so you will show the same love that he showed towards you. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? Hallelujah. Do you understand what I am trying to say? நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீங்களா? சங்கீதம் 51ல் 7வது வசனம் 13வது வசனம் வாசிக்க போறேன். பாருங்க, சங்கீதம் 51ல் 7 இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது பாவம் செய்த ஒரு மனுஷன், அவர் ஜெபிக்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். Cleanse me with hyssop and I will be clean. Wash me and I will be whiter than snow என்று சொல்லுகிறார். Hallelujah. அப்படி சொன்ன உடனே ஓகே, you will be whiter than snow. சூப்பர், நீ மாரியை விட வெண்மையாயிடுவே. வெரி குட். கர்த்தருடைய ரத்தம் உன்னை கழுவி, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி உன்னை மாரியை காட்டிலும் வெண்மையாக்கி விடும். அது விட பெரிய பாக்கியம். It is such a great blessing to be cleansed by God. Hallelujah. But you know what? அதற்கப்புறம் 13வது வசனம் எப்படியா சொல்றாரு பாருங்க. எதற்காக நான் அப்படி ஆயிட்டு என்ன பண்ணுவேனா, அப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Then I will teach transgressors your ways so that sinners will turn back to you. I sinned. I committed a transgression before you. நான் மீறி போய் பாவம் செய்தேன். But when you show me your mercy, I will rejoice in your presence and I will turn back to you. சரிதானே? And because I know what it means, I was not perfect. நான் பரிபூர்ணமான மனுஷனா இல்ல. பாவியா இருந்த என்னிடத்துல நீங்க இரக்கத்தை காண்பிக்கும் போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆனா அந்த நிலத்துல அப்படியே நின்னுட்டு என் வாழ்க்கையை முடிக்கிறது இல்ல. அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவாங்க. ஆண்டவரே, அதனால என்ன சுத்திகரிங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வந்து நீங்க ஒன்றை பெறுகிறதுக்கும் போது அதுக்குரிய ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நான் அதை தரணும்பா, நான் பெறணும்பா, ஏன்னா நான் அதை தரணும்பா. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை எனக்கு தந்தீங்கப்பா, நான் இந்த ரட்சிப்பை அநேகருக்கு தரணும்பா. இல்லைன்னா you know what, everything becomes a ஒரு ட்ரெடிஷன். சர்வீஸ் என்னது, மைக்க பிடிக்கிறது becomes a traditional thing. இசை கருவிகளை வாசிக்கிறது becomes a traditional thing. நீங்க கேமரா எடுத்துட்டு இருக்கறாங்க, எல்லாம் நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் becomes no use at all, becomes without an objective, without any purpose. and இதெல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டோம் தான் வாழ முடியுமே தவிர ஆத்மார்த்த திருப்தி வேணும்னு சொன்னா சுவிசேஷம் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவர் கையில வாங்கினதை அவருடைய கையில கொடுக்கும்போது தாங்க ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில உண்டாக முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். He was not someone who should have been saved. இயேசு அவரை ரட்சித்திருக்கவே கூடாது, அவரை பட்சித்திருக்கணும். God should have killed him, இல்லையா? God should have put fire on him. அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க, because he was torturing the church. But no, God is loving and he cared for him, and because he understood that, he did not stop there. He went on about preaching about him to all the sinners or whoever were rejected. He went on preaching the good news. Where do you stand today? இன்றைக்கு எங்க நிக்கிறோம்ங்கறத யோசித்து பாருங்க. Where do you stand today? கொஞ்சம் யோசித்து பாருங்க. If you understand where you are, if you think about where you are, you will start to realize where you are and you will be able to move by the guidance of the word of God. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். இன்றைக்கு நான் முடிக்கிறதுக்கு முன்பாக 3 காரியங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். So what to do? என்ன செய்யணும் பாஸ்டர்? ஓகே, எல்லாம் சொல்றீங்க, சரி நான் என்ன செய்யணும் பாஸ்டர்?
முதல் காரியம் என்ன பண்ணணும்னு சொன்னால் 1 தீமோத்தேயு வாட் டு ஐ நீட் டு டூ, நான் அவங்கள ரட்சிக்கப்படல ஆண்டவர் அறியல, நான் என்ன பண்ணணும்? 3 காரியங்க ரொம்ப முக்கியம். நம்பர் 1, 1 தீமோத்தி சாப்டர் 2 verse 1 to 4. சிம்பிள். நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிடுறேன், சிம்பிளான முதல் காரியம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? ஆல் பெட்டிஷன்ஸ், பிரேயர்ஸ், இன்டர்செஷன் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் ஆல் த பீப்புள். First thing is, you know what is, நான் பெற்ற கிருபையை திரும்ப கொடுப்பது, you know what, to give their grace back to God. Number 1, are you a person who prays? நீ ஜெபிக்கிற மனுஷனா? Are you a person who intercedes? நீ பரிந்து பேசுகிற மனுஷனா இல்ல குற்றப்படுத்துகிற மனுஷனா? பரிந்து பேசுகிறவன் தப்பு செய்தவர்களுக்காக பரிந்து பேசுவான். ஐயோ அவனை விட்டுருங்க சாமி. ஆனா குற்றப்படுத்துறவன் யார் தெரியுமா? அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? பரிந்து பேசுறவன் யார் தெரியுமா? ஆண்டவரே அவன் தெரியாம செஞ்சுட்டான், பாவிகளாகிய இவர்கள் மேல அவன் தெரியாமையா கொண்டு போய் சிலுவையில அடிச்சாங்க. ஆனா அவனுக்கு தெரியலப்பா, அவனுடைய மூளைக்கு அது எட்டலப்பா, அவனை மன்னிச்சிடுங்கப்பா. இதுதான்யா இன்டர்செஷன். நான் சொல்றேன், உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா? நீ இயேசுவை ரட்சித்திருக்காரா? எத்தனை பேர்ப்பா நீ ஜெபம் பண்ற? எத்தனை பேர்ப்பா நீ ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுற? எத்தனை பேர்ப்பா சொந்த மனைவியை கூட உன்னால நேசிக்க முடியலையேப்பா? எத்தனை பேர்ப்பா நீ நேசிக்கிற? எத்தனை பேர்ப்பா உன்னுடைய அயலான நேசிக்கிற? எத்தனை பேர்ப்பா உனக்கு துன்பப்படுத்தின உன்னை ஜெபம் பண்ற? ஏன் அவன் துன்பப்படுத்தினா, அவன் தப்பு பண்ணான், சரிதான் ஆண்டவரே அவனை பச்சிங்க. நான் முழங்காலம் சொல்லுவாங்க, சரி சொல்லுவாங்க, நான் முழங்காலம் மட்டும் முடக்கினா ஆண்டவர் உன் மேல அக்கினியை கொண்டு வருவார். அதனால் ஒரு நாள் அப்படிதான் சமாரியர்களை குறித்து யாக்கோபு யோவானும், you know, James and John, they prayed to God, like, you know, they said to Jesus, should we pronounce, like, you know, call on fire to come from the heaven and destroy all the Samaritans அப்படினாங்க. ஜீசஸ் சொன்னாரு, you don't understand what sort of spirit you have received. நீ என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்கன்னு உனக்கு தெரியலப்பா. Do you intercede? Question number 1, do we intercede? Giving the grace, receiving the grace is everything that you possess. உனக்கு இருக்கிறது எல்லாமே கிருபை தான். ஆனால் you know what is it about giving back? அதை தேவனுக்கு கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா? புரியுதாப்பா உனக்கு? நான் கேட்குறது உனக்கு புரியுதா? நல்லா யோசிச்சு பாரு. நீங்கள் எல்லா சர்ச்சில் இல்லை, நீங்கள் எல்லாம் உங்கள் இடத்துல இருக்கிறீங்க, நான் உங்கள் எல்லாரையும் பார்க்க முடியல, ஆனால் ஆதங்கத்தோடும் ஒரு அன்போடும் நான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீ மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறியா? அழுது நிற்கிறியா? தேவ சமூகத்தில் நீ நிற்கிறியா? இல்லை சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறியா? உனக்காக இது வேணும் அது வேணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறியா? இல்லை உண்மையாக நீ பெற்றதை தேவனுக்கு கொடுக்க வாஞ்சையோடு கூட நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று எல்லா மனுஷருக்காக, நீ நினைக்கிறவங்களுக்காக இல்ல, இவங்களுக்காக, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, எல்லா மனுஷனுக்காகவும். அப்படின்னா என்ன? உனக்கு தீங்கு செய்தவனா இருக்கலாம், உனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், இல்ல எந்த மனுஷனா இருக்கலாம், ஒரு வித்தியாசமும் இல்லாம அவங்களுக்காக பரிந்து பேசுறீங்களா? கேள்வி நம்பர் 1. ஓகேவா? கிருபையை பெற்ற கிருபையை திரும்ப தேவனிடத்துல கொடுப்பதுன்னு என்ன தெரியுமா? நம்ம செய்ய வேண்டியது முதலாவது காரியம், ஜெபம் பண்ணி பழகுங்க. 1. நம்பர் 2, டைம் இல்லை, நான் கடகடன்னு போறேன். அடுத்தது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16, 17 என்ன சொல்லுது தெரியுமா? சுவிசேஷத்தை. 1 Corinthians chapter 9, 16 and 17 என்ன தெரியுமா சொல்லுது? சுவிசேஷத்தை. கொஞ்சம் சின்னது பண்ணுங்க பதில், அதை முன்னாடி மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அந்த முன்னாடி அந்த ஸ்கிரீனுக்கே போங்க, அந்த இதை எடுத்துருங்க. ஓகே. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதேங்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட, அதாவது என்ன தெரியுமா? செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? எந்த ஒரு மேன்மை பாராட்டலும் இல்லாம, எந்த ஒரு பெருமையும் இல்லாம, நோ நத்திங், எக்ஸ்பெக்டிங் நத்திங் இன் ரிட்டர்ன், ஜஸ்ட் பிரீச் த காஸ்பல். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், வாசிங்கப்பா, வாசிங்க, ஒரு சத்தமா வாசிங்க இங்கிலீஷ்ல. For when I preach the gospel, I cannot boast, since I am compelled to preach. What compels him to preach? Not anybody else. It is not somebody else who is compelling him to preach, but rather the grace that he received. அவர் பெற்றுக்கொண்ட கிருபை அவரை compel பண்ணுதான். Compelled to preach. Woe to me if I do not.
preach the gospel, If I preach voluntarily, if I preach voluntarily, I have a reward. I have a reward. If not voluntarily, If not voluntarily, I am simply discharging the trust committed to me. I'll just be discharging the trust committed to me. Amen. எத்தனை பேர் சொல்றது புரியுது? சும்மா அப்படி வாழாதீங்கப்பா. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா? பிரேயர் அண்ட் இன்டர்செஷன். ஓகேவா? முதல் காரியம். ரெண்டாவது என்ன தெரியுமா? ப்ரீச்சிங். அந்த ப்ரீச்சிங்கினுடைய பேசிஸ் என்ன தெரியுமா? நான் பெற்றேன், எனக்கு ஒன்று கிடைக்கும். இவங்க வருவாங்க. இல்ல, எனக்கு இவங்க வருவாங்க வரமாட்டாங்கிறது இல்ல, எனக்கு அவங்க இயேசுவை அறியணும். ஏன்னா they need Jesus. You know what? I'm telling you this very very important pointங்க. Not because of what you can get off them. ஒரு ஆட்டை வளர்த்து அந்த ஆடு எனக்கு பால் கொடுக்கும், அந்த ஆடு எனக்கு முடி அதனுடைய அந்த wool கொடுக்கும், அதுக்காக செய்யறது வேறங்க. ஆனா பாருங்க, நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கும் இயேசு யாருக்காக தெரியுமா மரிச்சாரு? எல்லாருக்காகவும் மரிச்சாரு. ரட்சிக்கப்படாம இருக்கிறான் பாருங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான் பாருங்க, இயேசுவை போய் துப்புறான் பாருங்க, அவங்களுடைய ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து தப்பா பேசுற அவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். You know what? He is still interceding. இன்னைக்கு சுவிசேஷன் சொல்றதுன்னு என்ன தெரியுமா? You voluntarily doing it, not simply என்ன சொல்றது, discharging the trust committed to us. சும்மா ஏதோ நமக்கு ஒரு கடமை கொடுத்துட்டாங்க, அந்த கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக செய்யாம being compelled, எனக்குள்ள இருந்து என்னை நெருக்கி ஏவுகிற அந்த அன்புனால நான் சுவிசேஷத்தை அறிவிப்பது. ரெண்டாவது, ஓகேவா? நம்பர் 1, what do you do? Remember, prayer and intercession. Number 2, what do you do? Preaching because of the because you are compelled by the grace that you have received. உங்களால இருக்க முடியாதபடிக்கு to tell them and to care for them. See, preaching னு சொன்ன உடனே நீங்க போயிட்டு நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன், இயேசுவை ஏத்துக்கோ. இல்ல, to care for them, to take care of them. அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்கள கேர் பண்றதுக்கு. வருத்தப்பட்டு இருக்கிறானா அவனுக்கு ஆறுதல் சொல்லு போதும். அவன் வியாதியா இருக்கானா அவனுக்காக ஜெபம் பண்ணு போதும். அவன் ஒரு தேவையோடு இருக்கானா அந்த தேவைக்கு உதவி செய் போதும். நான் சொல்றேன், வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு பல நேரத்துல we talk too much. Preaching is not just about talking. திருப்பி சொல்றேன், preaching is not just about talking. பேசுறது அல்ல. என்ன சொல்றது? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. So many times we talk too much. இப்ப கூட எனக்கு மைக்க கொடுத்தீங்கன்னா நான் மாட்டுக்கு பேசுவேன். This is okay. But what am I after this is very important. It is not just about talking. இன்னைக்கு சுவிசேஷம் நான் பாஸ்டர் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சுவிசேஷம் சொல்றதுனா உன் கடமை முடிஞ்சு போச்சு, நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல அவன் இல்ல. சுவிசேஷம் சொல்றதுனா அவனுக்காக அழுறது, ஐயோ அவன் ஆண்டவர் அறியணுமே, ஆண்டவரே அவன் நல்லா இருக்கணும்ப்பா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனோடு to sympathize with them, to cry with them, to walk with them, to do what they would to do something to comfort them. அவங்களுக்கு ஆறுதல் வரதுக்காக அவங்களோடு சேர்ந்து பரிதபிக்கிறது தான் preaching the gospel. That is number 2. Number 3, 1 கொரிந்தியர் 9:27 1 Corinthians chapter 9 verse 27. சுவிசேஷத்தை பாருங்க, 27 என்ன சொல்லுது தெரியுமா? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். No, I strike a blow to my body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified for the prize. Practicing what you preach, very very important. So many times பேச்சுக்கு நம்மள மாதிரி கிறிஸ்தவங்களை விட்டா பேச்சுக்கு ஆடவே கிடையாது. கிருபை பெற்றவன் சுத்திட்டு கிடப்பான். ஆனா வாழ்க்கையை பார்த்தா காரி துப்ப வேண்டியதா இருக்கும். நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நான் உங்களை பார்த்து சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர் சிஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து பெறுகிறதுக்கு நடிப்போம். ஐயோ ஆண்டவரே இல்ல, தேவனிடத்துல தருகிறதற்கு, you know what, to give it back to God. You know what it means? It means don't just preach, practice what you are preaching. அவங்களுக்கு சொல்றதை அதான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இவங்க சுமக்க முடியாத, யார் இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள், இந்த வேத பாரகர்கள் சுமப்பதற்கு அரிய கடினமான பாரங்களை மற்றவங்க மேல சுமத்துவாங்களாம். ஆனா ஒரு சுண்டு விரலாட கூட தான் தொட மாட்டாங்களாம். சொல்றது புரியுதா? நான் இங்க ஜோமன்னு இல்ல, விதமா யோசிச்சு எப்படி தெரியுமா, நீ எப்படி தெரியுமா பரிசுத்தமா, எப்படி தெரியுமா நீ, நாங்க எப்படி தெரியுமா, அது நாங்க சர்ச்சில் எப்படி தெரியுமா, நான் இப்படி எல்லாம் பேசுவான். ஆனா சுண்டு விரலாட கூட கொட மாட்டான். வீட்டுல பார்த்தா அவன் பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு இருப்பான், வீட்டுல பார்த்தா பிள்ளைகளோட இது இருக்கான், இங்க வீட்டுல பார்த்தா
உண்மை இல்லாம காசு சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவனுடைய மனசெல்லாம் எங்கேயோ இருக்கும். காற்று போன போக்கில் அவன் மாட்டுக்கு போய் அவன் என்ன சொல்றதுன்னா அவன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பான். அது அல்ல, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் பிரதர் சிஸ்டர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்ல தன்னுடைய மாம்சத்தை, அதாவது ரட்சிக்க வல்லவருக்கு முன்பாக தன்னுடைய மாம்சத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரு. முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆணில சிலுவையில் அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தாரு. ரட்சிப்பு என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ரீச்சிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டெல்லிங் அதர்ஸ், இட் இஸ் அபவுட் லிவிங் த காஸ்பல். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கிருபை பெற்ற கிருபையின்படி வாழ்வது, சாட்சியாய் வாழ்வது. ரோமர் 8:19 இப்படியாய் சொல்லுகிறது. வேற மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஃபார் த கிரியேஷன் வெயிட்ஸ் இன் ஈகர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட் டு பி. இன்னைக்கு மற்றவன் ரட்சிக்கப்படுவது, நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், மற்றவன் ரட்சிக்கப்படுவது எந்த கையில் இருக்கு தெரியுமா? ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட் டு பி ரிவீல்டு. தேவனுடைய புத்திரர், நீ தேவனுடைய புத்திரர் வெளிப்படணும்னா, இன்னைக்கு வினோத் வெளிப்படுறதுன்னா ரொம்ப ஈஸி. வினோத் எல்லாம் பம்பாடி எல்லாம் பேசுவார். வினோத் வெளிப்படுறதுனால ஒரு பயர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறது. தேவனுடைய புத்திரர் யார் தெரியுமா? பரிந்து பேசுகிறவர்கள். ஆண்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை, அவங்க பாரத்தை சுமந்து, அவங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு உதவியில் நின்று அவங்களுக்காக பரிதபித்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள். மூன்றாவதாக, தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்கள். to live as examples so people may look and want to follow you, not be forced to follow you. சுவிசேஷம் என்பது மற்றவங்களை பின்பற்றி வருவதற்கு கட்டாயப்படுத்துறது இல்லை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு பூச்சாண்டி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சாண்டி என்ன தெரியுமா கொடுப்பான்? சாக்லேட்டு கொடுப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா? சாக்லேட்டு, நம்ம காண்பிக்கிற சாக்லேட்டு சுகத்தை தருவாரு, பலத்தை தருவார். எஸ், ஆண்டவர் எல்லாம் தருவாரு. பட் நான் சொல்றேன், உன்னுடைய லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தே வில் வாண்ட் டு ஃபாலோ யூ, நாட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் டு ஃபாலோ யூ டு கெட் சம்திங் ஆஃப் யூ. உங்கள்கிட்ட இருந்து உன்னை பெறறதுக்காக, இவன் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கிறதுக்காக இல்லைங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். என்னையும் பார்த்து சொல்லிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை இயேசுவை பார்த்தவன் அவரை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு என்னை பார்க்குறவங்க ஆண்டவரை அறியணும்னு ஆசைப்படணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். நம்ம ஜெபித்து இந்த வேளையில நிறைவு செய்ய போகிறோம். கடைசியா ஒரே ஒரு வசனம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. Matthew chapter 28 verse 18, 19 and 20 says this. இயேசு சொன்ன ஒரு காரியம் என்ன? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். You know what? This is called High Commission. You know what Jesus said? இங்கிலீஷ்ல இருக்கா? Thank you Jesus. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, then Jesus என்ன சொல்றாருன்னு பாருங்க. NIV. ஓகே, வேற வெர்ஷன்ல வாசிங்க. Then Jesus came to them and said, all authority in heaven to me, and on earth has been given to me. Therefore go and make disciples of all nations. Therefore go and make disciples of all nations. Baptizing them in the name of the Father. Baptizing them in the name of the Father. And of the Son. And of the Son. And of the Holy Spirit. And of the Holy Spirit. And teaching them to obey everything I have commanded you. And teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always to the very end of the age. And surely I am with you. Surely I am with you to the very end of the age. சீஷர்களை பார்த்து சொன்னார். He so told the disciples. Disciples are ones who have the desire and have made the decision to follow him no matter what happens. சீஷன் யார் என்றால், விருப்பமும் தீர்மானமும் செய்து என்ன நடந்தாலும் அவரையே பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தவன் தான் சீஷன். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போங்கப்பா, புறப்பட்டு போய் சொல்லுங்கப்பா. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ப்ராக்டிசிங், பிகாஸ் உங்களுக்கு அந்த பாரம், என்னுடைய பாரம் உனக்கு புரியுதுப்பா, உனக்கு எனக்கு என்னுடைய தாகம் உனக்கு தெரியுதுப்பா, மற்றவனுக்கு என்னன்னா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது உனக்கு புரியுது, அதனால் நீ போய் பிரசங்கம் பண்ணு.
அதனால நீ போய் சுவிசேஷம் சொல்லு. அதனால நீ அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, அவர்களையும் சீஷராக்கு. அதே மாதிரி அந்த மனநிலைமைக்கு பெற்றுக்கொண்டதை நீ கொடுப்பா. அப்படி கொடுக்கும்போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். To the very end of the age, surely I will be with you. இயேசு உங்களோடு வாழ்க்கை கடைசி பயணம் வரைக்கும் இருக்கணுமா? பெற்றுக்கொண்டதை கொடுப்போம், சுயநலமாக வாழாதிருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.